ஹலோ வணக்கம் நான் மாப்பிள்ள மச்சான் சொல்லுங்களா உங்களா அனைவருக்கும் மாப்பிள்ள இனிய காலை வணக்கம். டே குக்காமுகா கரீனா என்னடா பண்ணி வச்சிருக்கே கரீனா? ஐயோ மாப்பிள்ள கிறிஸ்மஸ்க்கு ஃப்ரீ ரிவார்டு விட்டு வச்சிருக்கான் பாருங்க, விட்டு வச்சிருக்கான் எக்கச்சக்கமான. கிறிஸ்மஸ் என்னங்க, கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி முடிஞ்சு போயிடும். ஆனா கிறிஸ்மஸ் 25ஆம் தேதியில இருந்து ஜனவரி 7ஆம் தேதி வரைக்கும் கேமுக்குள்ள விட்டுருக்கான் பாருங்க ஈவெண்ட்ஸ். ஐயோ சொல்றதுக்கு வார்த்தை இல்லைங்க, அவ்வளவு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி கரீனா வந்துட்டு நமக்கு நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இன்னும் ஒரு சில முக்கியமான கெட்ட விஷயம் பண்ணிட்டு இருக்கான். அது என்னன்னு கேக்குறீங்க மாப்பிள்ள? கேமுக்குள்ள ஃபுல்லா ஹேக் விட்டுட்டு இருக்கான். சரி எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு இன்னைக்கு அப்கமிங் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் என்னதான் அப்கமிங்ல வரப்போ ஸோ எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி செல்லங்களா சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அண்ணனே பாக்குறீங்க ப்ரோ, பேட் கோஸ்ட்ங்கிற வார்த்தையை இப்போ தான் கேள்விப்படுறேன், இல்ல இப்போ தான் பாக்குறீங்க, இல்ல ஆல்ரெடி பாத்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா என்னடா மாப்பிள்ள நம்ம அண்ணன் தம்பியாட்டு பழகிட்டு இருக்கோம். நமக்குள்ள என்ன வேறுபாடு? சப்ஸ்கிரைப் போட்டு அண்ணனோட ஃபேமிலி ஜாயின் ஆயிக்கோ. அப்படி மாப்பிள்ள மறக்காம பெல் பட்டன் ஆல் பண்ணிட்டு வச்சுக்க மாப்பிள்ள. அப்படியே அண்ணன் இதயத்திலேயே இருக்கிற மாதிரி அர்த்தம். எப்படி அதுக்காக பார்த்து மாப்பிள்ள அப்படி லைட்டா அந்த ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் இந்த ரெண்டு திங்கின்னு போட்டு விட்டேன்னா மாப்பிள்ள நம்மகிட்ட போடுற வீடியோலாம் உங்களுக்கு டங்குன்னு நோட்டிபிகேஷன் வந்துடும். எப்ப அந்த ஒரு விஷயம் பண்ண வைக்கிறதுக்குள்ள நான் படுற பாது இருக்குது. ரைட் விடுங்க, வாங்க டேரக்டா பாத்தீங்கன்னா நம்ம அப்கமிங் அப்டேட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் அப்படிங்கறத பார்க்க போயிடலாம். ஸோ நம்ம சேனலுக்கு கிவ்வே இருக்கு, மறந்துடாதீங்க சொல்லுங்களா. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பாப்பா எக்காச்சக்கமான ஃப்ரீ வாட்ச் இருக்கீங்க. ஸோ இப்போ நான் எங்க இருந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, முதல்ல கரீனாவை திட்டலாமா இல்ல நடுவில் திட்டிக்கலாம் மாப்பிள்ள. இந்த ஈவெண்ட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் நேம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஸோ இந்த கேமுக்குள்ள பின்னாடி காமிச்சிட்டு இருக்க பாருங்க. ஸோ இதுல நான் லாஸ்டா நைட் வந்துட்டு ஒரு 3:30 மணிக்கிட்ட பார்த்தேன். அப்பவே $13,000 13,000 டைமண்ட் தாண்டி போயிட்டு இருந்துச்சு மாப்பிள்ள. நான் நேற்று சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன், இந்த ஈவெண்ட் நமக்கு தேவையில்ல, நம்ம குடும்பத்துக்கு இந்த ஈவெண்ட் ஆகாது. தயவு செய்து இந்த ஈவெண்ட் பக்கம் தலை வச்சு படுத்துறாதீங்க. ஓகே, இது ஒரு கரீனா ஸ்கேம். உங்க ஒக்காமக்கா இவன் ஒரு ஈவெண்ட் விட்டு வச்சிருக்கான் பாருங்க, கரும முடிச்சு போறவங்க டைமண்ட் கொள்ள அடிக்கிறதுக்கு. ரைட் மாப்பிள்ள வாங்க அப்படி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீ ரிவார்ட் ட்ரிபிள் வின்டர் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணி பார்த்தா கேமுக்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயம் வரப்போகுது. இப்போ நான் பின்னாடி என்ன ப்ரோ இது ட்ரிபிள் வின்டர்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதாவது நீங்க எல்லாரும் ஓல்டு பிளேயரா இருந்தீங்கன்னா, யாரெல்லாம் ஓல்டு பிளேயருங்கிறது மறக்காம கீழே ஒரு பிளாக் கலர் ஹார்ட்டை போட்டு தெரிவிச்சிருங்க. ஓகே மாப்பிள்ள, நீங்க ஓல்டு பிளேயரா இருந்துச்சா இந்த வந்துட்டு ஒரு ஈவெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எப்பவுமே கிறிஸ்மஸ்க்கு வந்துட்டு ஒரு ஈவெண்ட் நமக்கு ஓல்டு ஃப்ரீ ஃபயர்ல விட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த வாட்டி வரதுக்கு அதிகப்படிய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஈவெண்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்க போது. இந்த இன்டர்ஃபேஸ்ல நமக்கு இந்த ஈவெண்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எப்படி ஒரு டைமண்ட் கூட நீங்க செலவு பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு தெரிஞ்ச கோல்டு மட்டும் வச்சு லெஜெண்டரி பண்டல், லெஜெண்டரி ரிவார்ட்ஸ் அண்ட் வவுச்சர்ஸ் சொல்லிட்டு நிறைய கிளைம் பண்ணலாம். ஸோ பின்னாடி நான் காமிச்சிட்டு இருக்குது நமக்கு முன்னாடி வந்தது. ஆனா இது இப்ப நான் பின்னாடி காமிச்சிட்டு இருக்குது மற்ற சர்வர்ல தான் இன்னும் இன்குபேட்டரும் இருக்குது, வெப்பன் ராயல் இருக்குது ஒரு சில சர்வர்ல. ஸோ அதனால அந்த சர்வருக்கு இப்ப இது வந்திருக்குது. பட் நமக்கு வந்துச்சுன்னா லெஃப்ட் சைட்ல இருக்க அந்த வெப்பன் ராயல் வச்சிருக்கும் டைமண்ட் ராயல் இன்குபேட்டர் வவுச்சருக்கு பதிலா இப்ப நம்ம கேமுக்குள்ள என்ன வவுச்சர்ஸ் இருக்கும் ஸோ அந்த வவுச்சர்ஸ் வரலாம். இல்ல வவுச்சர்ஸ்க்கு பதிலா வேற ஏதாவது கிரேட்ஸ் வரலாம். ஸோ சம்திங் எது வேணா வரலாம் மாப்பிள்ள. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் இருக்க போது. நீங்க ஒரு ஸ்பெண்டுக்கு ஜஸ்ட் 450 400 வந்துட்டு நீங்க கோல்டு கொடுத்தா போதும். அதே மாதிரி மாப்பிள்ள வந்துட்டு 10 ஸ்பின்னுக்கு 4000 கோல்டு கொடுத்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா லெஜெண்டரி ரிவார்ட்ஸ் ஆக்சுவலி என்னன்னா, அது நீங்க உங்களுக்கு ஈக்குவலா கொண்டு வரும். நீங்க எவ்வளவு தூரம் ஈக்குவலா கொண்டு வரீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ அந்த டோக்கன் வச்சு நீங்க கிளைம் பண்ணி என்ன கிளைம் பண்ணணும்னா, உள்ள வந்துட்டு எக்கச்சக்கமான பண்டல்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இவரோட ரூல்ஸ் படி 3 கிறிஸ்மஸ் தாத்தா பண்டல் வந்துச்சுன்னா 10 டோக்கன் கிடைக்குது. 3 ட்ரீ வந்துச்சுனாலும் 10, அப்புறம் 3 பொம்மை வந்துச்சுனாலும் 10, அப்புறம் 2 கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாம் 2 வந்துச்சுன்னா மாப்பிள்ள உங்களுக்கு 5 கிடைக்குது. ஸோ இப்போ நமக்கு 2 தான் சேமா வந்துச்சு இல்லையா? ஸோ அதனால வந்து 5 கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி நீங்க எத்தனை சேர்க்கணும்? ஒரு மேல் பண்டல் இருக்குன்னா 450 சேர்க்கணும், ஃபீமேல் பண்டல் 450, அப்புறம் என்ன கிரனேடா சம்திங் இந்த பேக் 120, அப்புறம் குளோவாலுக்கு குளோவாலையே வேற லெவலியா அங்க பாருங்க, அந்த ரெட் கலர்ல அந்த வல்கானோ மாதிரி இருக்கும் பாருங்க எரிமலை குளோவாலும், அது வந்துட்டு 120 இருந்துச்சுனாலே கொடுத்துருவாங்க. ஸோ வேற லெவலு மான்ஸ்டர் இருக்கு, பைக் ஸ்கின், குளோவால் ஸ்கின், கிரனேட் ஸ்கின், அப்பா வேற லெவலும். இது எல்லாம் நீங்க பிரீமியம் ஸ்டோர். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பிரீமியம் ஸ்டோர். அப்புறம் கிளாசிக் ஸ்டோர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ள இருக்கிற வாட்சும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் எதுக்காக அப்படின்னு மாப்பிள்ள சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நமக்கு கிறிஸ்மஸ் ஈவெண்ட்ல இதெல்லாம் வரதுக்கு அதிகப்படியா வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி வேற ஒரு சர்வர்ல இந்த ஈவெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. நமக்கு வந்துச்சுன்னா எப்போ இருக்குன்னா, டிசம்பர் 25ஆம் தேதி ஒரு காலைல ஒரு 10 மணிக்கு வந்துட்டு ஜனவரி 7 வரைக்குமே இந்த ஒரு ஈவெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க டேரக்டா அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். ஸோ ஏஞ்சலிக் பாயிண்ட் அப்டேட்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஏஞ்சலிக் பாயிண்ட் அப்டேட்ல நமக்கு எந்த மாதிரி வரப்போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஒன்னே எல்லா ஏஞ்சலிக் பாயிண்ட்டும் வரலாம். இல்ல அப்படின்னா மாப்பிள்ள ஒன்லி ஒயிட் கலர் மட்டும் வச்ச, இப்ப நான் பின்னாடி காமிச்சிட்டு இருக்க மாதிரி இந்த ஒரு ஒயிட் கலர் வச்ச இந்த ஒயிட் கலர் ஏஞ்சலிக் பாயிண்ட்
ஸோ வித் இந்த ஒரு லக்ராயில் வந்துட்டு ஒரு ஸ்பின்னுக்கு 19, 5 ஸ்பின்னுக்கு 79 அப்படிங்கிற மாதிரி டைமண்ட் வச்சு இந்த ஒரு பியூர் ஏஞ்சல் அப்படிங்கிற மாதிரி ஒயிட் கலர் பேண்ட் வந்துட்டு நமக்கு கேம்க்குள்ள வரப்போகுது. ஸோ இது வந்துட்டு ஒன்லி ஒன்னு ஒயிட் கலர் பேண்ட் இருக்கும். இல்ல மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா பின்னாடி காமிச்சிருக்க மாதிரி பாருங்க பியூர் ஏஞ்சல் வச்சு இந்த ஒரு ஒயிட் கலரும் இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா மாப்பிள்ள இந்த ரெண்டும் இல்லாம நமக்கு நார்மல் ஏஞ்சலிக் அதாவது ஏஞ்சலிக் ராயல் அப்படிங்கிறது ஒன்று வரப்போகுது. ஸோ அதுல அந்த எமௌண்ட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏஞ்சல் எமௌண்ட் என்னங்கிறதுல ஒரு ரெக்க வச்சு பறக்கிற மாதிரி இருக்கும். அந்த எமௌண்ட் நான் டெய்லி வீடியோ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம இதுல இருந்து எதை தெரிஞ்சுக்கிறோம், ஏஞ்சலிக்ல ஏதோ ஒன்று வரப்போகுதுப்பா அப்படிங்க தெரிஞ்சுக்கங்க. ஏஞ்சலிக்ல ஒயிட் கலர் பேண்ட் இருக்குங்கிறதே எனக்கு இப்பதான் தெரியும். ஸோ உங்களுக்கு இப்பதான் தெரியும். மாப்பிள மறக்காம கமெண்ட் பாக்ஸ் ஒரு ஒயிட் கலர் ஹார்ட்டை கொடுத்துட்டு பாருங்க. சத்தியமா இப்பதான் தெரியும் மாப்பிள, சத்தியமா இப்பதான் தெரியும். இத்தனை வருஷமா கேம் பிளே பண்ணிட்டு இருக்கோம், இது கூட தெரியல பாருங்க. ரைட் விடுங்க. ஸோ பின்னாடி போட்டுட்டு இருக்க பாருங்க. ஸோ லிமிடெட் ஷாப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னன்னா நம்ம கிறிஸ்மஸ்க்கு இது வந்துட்டு டவுட் தான், இது வரதுக்கு டவுட். பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு இப்போ வருது அப்படின்னு லீக்கர் சொல்லியிருக்கான காமிச்சிருந்தேன். ஸோ என்னன்னா மாப்பிள அந்த ஒரு ஈவெண்ட் கிறிஸ்மஸ் பிங்க் டைமண்ட் வச்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுப்போம் இல்லையா. ஸோ இந்த பிங்க் டைமண்ட் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்றதுனால தான் நான் இது வந்து வரதுக்கு டவுட்னு சொன்னேன். ஸோ பாருங்க நம்ம டேரக்டா நிறைய டைமண்ட் தேவையில்லை, ஒன்லி பிங்க் டைமண்ட் மட்டும் இருந்தாலே போதும். ஸோ அந்த கிறிஸ்மஸ் பண்டலுக்கு மட்டும் தான் பிளஸ் 9 டைமண்ட், அப்புறம் வந்து ஃபுல் பண்டலுக்கும் வந்து 9 டைமண்ட் போட்டிருக்கான் பிளஸ். மற்றபடி பாத்தீங்கன்னா வந்து நிறைய டைமண்ட்ஸ் நிறைய பண்டல்ஸ்க்கு நிறைய கன்ஸ்கின்ஸுக்கு ஸோ வெறும் பிங்க் டைமண்ட் மட்டும் இருந்தாலே போதும். அதுவும் எஸ்பெஷலி மாப்பிள அந்த ஒரு நமக்கு பிடிச்ச அந்த அது என்ன கன்ஸ்கின் டபுள் பேரல் கன்ஸ்கின் அது கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும் பார்த்தீங்கன்னா பிங்க் டைமண்ட் வச்சு அப்புறம் பேன் ஸ்கின் அப்புறம் கன்ஸ்கின் கன் கிரேட்ஸ் ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு ஃப்ரீ ஃபயர்ல வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் ஈவெண்டோட இல்ல நியூ இயர் ஈவெண்டோட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகல. ஸோ அதனால நான் வந்து ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் இது வந்துட்டு கொஞ்சம் டவுட் தான் அப்படின்ட்டு. அப்புறம் மாப்பிள்ள பாத்தீங்கன்னா டேரக்டா அடுத்த கட்ட அப்டேட்ஸ் பார்க்க போயிடலாம். ஸோ அடுத்த கட்ட அப்டேட்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நெக்ஸ்ட் ஈவோ வாழ்க்கை என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சின்ன லீக் கிடைச்சிருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க மாப்பிள்ள. இப்போ நான் பின்னாடி போட்டு விட்டுருக்க மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு பயங்கரமான ஒரு லெஜெண்டரி MP40 கன் ஸ்கின், அப்புறம் சாரி P90 MP40 தான் MP40 கன் ஸ்கின், அப்புறம் AK கன் ஸ்கின், அப்புறம் M10, அப்புறம் வந்துட்டு ஸ்கேர் இந்த இவ்வளவு வச்சு நமக்கு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அது பேர் என்ன மாப்பிள்ள இது வாழ்த்து ஈவோ வாழ்க்கையில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கரினா சொல்லியிருக்கான். அதுவும் இந்த MP40 எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அவன் டபுள் ரேட் ஆஃப் சிங்கர் ஆர்மர் பெனிட்ரேஷன் மூவ்மெண்ட் ஸ்பீட் தான் மைனஸ், ஆர்மர் பெனிட்ரேஷன் வெஸ்ட் இருந்தா பயங்கரமா டேமேஜ் கொடுக்கும். ஸோ வேற லெவல் MP40. ஸோ பார்க்கலாம் இந்த ஈவெண்ட் வருதா இல்லையா அப்படிங்கிறது தாண்டி மாப்பிள்ள மறந்துட்டே பாருங்க ஒரே ஒரு விஷயத்த. அதாவது மாப்பிள்ள நாளைக்கு மேலே கிறிஸ்மஸ் 25 அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ கைஸ் ஒரு நாள் கூட இல்லை, நீங்க வந்துட்டு யாரெல்லாம் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணலையோ நீங்க வந்துட்டு லாஸ் பண்றீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் மாப்பிள்ள ஃப்ரீயா 500 டைமண்ட்ஸ் வரைக்கும் நீங்க ரெடீம் கோட் எடுத்துக்கலாம். ஸோ டேரக்டா ரெடீம் கோட் எடுத்துங்க, யாரும் வந்துட்டு பேமெண்ட் எல்லாம் எடுக்காதீங்க. டேரக்டா நீங்க கூகுள் பிளே ரெடீம் கோட் எடுத்து நீங்க வந்துட்டு ஃப்ரீ ஃபயர்ல டாப் அப் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த கிறிஸ்மஸ் வரைக்கும் தான் டைம் இருக்கு. நாளைக்கு டிசம்பர் 25 வரைக்கும் தான் டைம் இருக்குது. ஸோ இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க மக்களே. நீங்க வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும் ஒரு அமௌண்ட் கொடுப்பேன், அதை வச்சு அதில் ஏதாச்சும் கேம் ஈஸியான கேம்ஸ் ஏதாச்சும் ப்ளே பண்ணுங்க. ப்ளே பண்ணி எடுத்து நீங்க 500 டைமண்ட்ஸ் அப்படி நீங்க அது என்ன அதை ரெடீம் கூட அப்படி ஃப்ரீ ஃபயர்ல போட்டு வித்ட்ரால் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஒன்லி நம்ம கிறிஸ்மஸோட தான் டைம் இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ மறந்துடாதீங்க, இது ப்ரொமோஷன் இல்லை, நான் அதை வச்சு எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் எடுத்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு வாங்க டேரக்டா அடுத்த அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போயிடலாம். ஸோ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நமக்கு நியூ இயரோட பாத்தீங்கன்னா வந்துட்டு மாப்பிள்ள உங்களுக்கு நியூ இயர் ஓகே கரெக்டா சொல்லிட்டேன். நியூ இயரோட நமக்கு பாத்தீங்க வந்துட்டு மாப்பிள்ள ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர் வரப்போகுது. ஸோ மேஜிக் கியூப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சில் என்னதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா நான் பின்னாடி காமிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஐட்டம் நமக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதுவுமே வந்துட்டு ஹாப்பி ஹாலிடேஸ். ஆக்சுவலி வந்துட்டு மாப்பிள்ள என்ன ஹாலிடேஸ் இப்போ அரையாண்டு லீவ்ல தான் குவார்டர்லி ஹாஃப் இயர்லி லீவ்ல தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த ஒரு இது வரப்போகுதுங்கிற மாதிரி கரினா லீக்கர் சொல்லிருக்காங்க. ஸோ உள்ள வந்துட்டு கொஞ்சம் ரேர் பண்டல்னு சொல்ல முடியாது, நார்மல் பண்டல்னு சொல்ல முடியாது. ஒரு நார்மலா மேஜிக் கியூப்ல என்னென்ன பண்டல்ஸ் இருக்குமோ ஸோ அந்தந்த பண்டல் தான் சேர்த்து வச்சு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம். அதாவது மேஜிக் கியூப் ஒரே ஒரு டைம் வந்துட்டு நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இதுல மேஜிக் கியூபும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அது கன்ஃபார்மா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்துட்டு நாளைக்கு வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு மேஜிக் கியூப்ல வரக்கூடிய பண்டல்ஸ் என்ன, அது எந்த மாதிரி கிளைம் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ அதை நான் காமிச்சிட்டேன்ப்பா. ஸோ நீங்க அந்த மேஜிக் கியூப் வெயிட் பண்ணீங்க ப்ரோ வெயிட்டிங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பாக்ஸ் ஒரு கமெண்ட் லைட் டாட்டிங்னு போட்டு போயிருங்க. ஸோ வாங்க டேரக்டா மாப்பிள்ள என்ன அப்டேட் போய்கிட்டே இருக்குது. ஐயோ இன்னும் நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸோ மாப்பிள்ள அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு சட்டை கொடுக்க போறாங்க, ஒரு கண்ணாடி கொடுக்க போறாங்க. அப்புறம் வேற என்ன இருக்குது ஸ்பீடா சொல்லிட்டு போயிருவோம். 9 நிமிஷம் தாண்டி வீடியோ போய்கிட்டு இருக்குது. அப்புறம் மாப்பிள்ள வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கால் பேக்னு ஒரு ஈவெண்ட் வரும்போது அந்த கால் பேக் ஈவெண்ட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா பின்னாடி காமிச்சிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு இந்த ஃப்ரீயாட்டு பாத்தீங்கன்னா மேஜிக் கியூபோட ஃபிராக்மெண்ட் கொஞ்சோண்டு கொடுக்க போறாங்க ஓகேங்களா. அப்புறம் பேன் ஸ்கின் ஒன்று கொடுக்க போறாங்க. ஸோ அப்புறம் மாப்பிள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைட்டானியம் ஸ்கார்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, அதாவது இன்குபேட்டர் ஸ்கார் அது ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் பார்த்து தெளிவா பேசணும். பட் டைம் ஆயிட்டு மாப்பிள்ள ஸ்பீடா சொல்லிட்டு போயிருந்தேன். அப்புறம் நியூ இயருக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. அந்த ஈவெண்ட்ல என்னெல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கன் ஸ்கின்ஸ்
இருக்க போது, அதையும் தாண்டி லெஜெண்டரி ஒரு MP40 கன் ஸ்கின் இருக்க போது, அதையும் தாண்டி உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச அந்த ஒரு ஃபிட்டான பண்டலுங்க. ஸோ எல்லாருக்குமே பசங்களுக்கு அந்த ஒரு பண்டல் பிடிக்கும். ஸோ ஃபீமேல் பண்டல் அந்த அளவுக்கு எப்படி இருக்குதுல்ல, பட் அந்த ஒரு பண்டல் இட்டுல முடியும். ஸோ அந்த பண்டல் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும் போது அது என்ன பண்டல் தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது என்ன ஈவெண்ட்ல வரப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுதான் மறக்காம கீழே யாராவது கெஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. டைம் அதிகமாயிடுச்சு. ஸோ அதனால அந்த ஃப்ரீ வச்சு நம்ம நெக்ஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதுல நம்ம அந்த ஃப்ரீ வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இவ்வளவு தான் அப்டேட்ஸ். நிறைய இவ்வளவு அப்டேட்ஸ்ல இன்னும் இருக்குது. டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால மிச்ச ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துக்கலாம். ஸோ லவ் யூ சோ மச் guys, லவ் யூ சோ மச். பாய். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய். மறக்காம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி அந்த ஒரு ஃப்ரீயா டைமண்ட் எடுத்துக்கோங்கப்பா. வேஸ்டா விட்டுறாதீங்க. ஒரு நாள் தான் இருக்குது.